இது ஆக்சுவலி கிறிஸ்துவ இந்த கூட்டமைப்பு கேள்வி. அதனால பைபிள்ல இருந்து தாவீது ராஜா ஒருத்தர் வந்து தோன்றாரு. அவர் இஸ்ரவேல்ல இருந்து தோன்றாரு. 1 சாமுவேல் அவர் வந்து சவுல் பேரரசோட மிகப்பெரிய அடக்குமுறைக்கு அந்த மனிதர் ஆளாக்கப்பட்டு அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு ஓடி திரிக்கிறார். அப்படி ஒரு குகையில போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்ட பொழுது அப்போ 1 சாமுவேல் 22 2வது அதிகாரம் சொல்லுது, அவர் ஒரு கெபியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. 400 பேர் அவர் கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. 400 பேர் யாருன்னா அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளுண்டவர்கள், வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் அவரோட சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து முடிச்சிட்டோன்னே தாவீது அண்ணன் அவருக்கு தலைவர் ஆகிறாரு. அவருக்கு தலைவர் ஆகிறாரு. அதே தாவீது ராஜா 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல அவர் தான் 8 முறை இஸ்ரவேல் இனத்தை அரசாண்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்றாங்க. இப்போ 8 முறை 40 வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய காலகட்டத்தின் அரசியலோட தொகுப்பு ஒப்பிடப்படுகிறது. 8 முறை அண்ணன் சீமானன் மட்டும்தான் முதல்வராக பயணிக்க போகிறார் என்பது புலப்படுகிறது. இது ஒன்று. நீங்கள் பார்க்காத வழக்குகள் இல்லை, சந்திக்காத காவல்துறை அதிகாரிகள் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், கோட்டை உங்களுக்கு வெகு தொலைவில் இல்லவே இல்லை. அண்ணா, அப்படி நீங்கள் கோட்டைக்கு சென்று விட்டால் இன்றைக்கு சாதாரண மக்கள் விலைவாசி உயர்வால் மிகவும் அவதிப்படி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை குறைப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கவில்லை. இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்தால் உங்கள் நிலைப்பாடு என்ன? விலைவாசி உயர்வு, அது மிக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி காரணம் ஏற்கனவே இருந்ததோடு கூடுதலாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற வரி சுமை, இங்கே சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் சேர்த்து வாழ முடியாத ஒரு பெரிய நெருக்கடிக்கு இக்கட்டுக்கு மக்களை தள்ளிடுச்சு. நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. நம்ம வரும்போது இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவோம். மிக அத்தியாவசிய பொருள்களான நீங்க சொல்றீங்க வேளாண்மையை நாமளே செய்வதாக. வேளாண்மை வந்து அரசு பணியாக மாற்றி, வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்று தமிழினம் கருதுது. வேளாண்மை வந்து ஒரு பண்பாடு, ஒரு வாழ்வியலாக கருதுது. அதை நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் பெற்ற தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதையும் தொழிலாக பார்க்க முடியாது. அது ஒரு மரபு, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். அதனால வேளாண்மையை அரசு கையில் எடுத்தது. வேளாண்மை கையில் எடுக்கும் போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குகிற போது அவரவர் வாழ்விடங்களே அரசு பணி கிடைக்கிறதுனால வேலை இல்லை, பசி என்ற சொல் ஒழிஞ்சிடும். பால் இருந்தால் ஒரு நாட்டின் பசி இருக்கு. ஏன்னா நானே பல்லாயிரக்கணக்கான மாட்டு பண்ணைகளை உருவாக்கி, இப்போ நாமளே ஆடு, கோழி, வாத்து எல்லாமே நாமளே வளர்ப்போம். தேனீக்கள், பட்டுப்பூச்சிகள், நெசவு எல்லாமே நம்மளே செய்யறதுனால எல்லாமே அரசு பணி. மருத்துவத்தை தரமாக நானே கொடுத்துருவேன், கல்வியை நானே தரமாக கொடுத்துடும் போது உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா செலவு. ஏன்னா பிள்ளையை நாங்களே படிக்க வச்சிருவோம், தாய்க்கு நாங்களே வைத்தியம் பத்திரம், மருத்துவம் பத்திரம் தந்திருக்கு. ஏன்னா அவள் என் தேசிய இனத்தின் தாய், என் நாட்டின் தாய், உன் வீட்டின் தாய் அல்ல. உன் பிள்ளைகள் உன் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். அப்ப நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக கருதுவது பிள்ளை செல்வங்களைத்தான், எதிர்கால செல்வங்களைத்தான். அவர்களை அறிவார்ந்தவர்களாக, உடல் நலம் சார்ந்தவர்களாக வளர்த்தெடுப்பது அரசின் பொறுப்பும் கடமை.